சாமி சாமி, அவன் உள்ள வரக்கூடாது. இவன் எப்படி இன்னும் 2 நிமிஷத்துல இவ கிளியா மாறிடுவா. அத்த கன்ஃபார்மா கொஞ்ச நேரத்துல அவ கிளி ஆயிடுவா. கண்டிப்பா. அதுல வேற உனக்கு சந்தேகமா? சர்வம் போது எந்த கருப்பு இவ புருஷ உடம்புல புகுந்து நீ இங்க வந்துட்ட போல இருக்கு. வெண்ணிலாவை காப்பாத்த வந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ கிளியா மாற போறா. அவன் செத்து பொணமாகி கீழே விழும்போது அந்த பொணத்து மேல இந்த கிளி உட்கார்ந்து கீ கீன்னு கத்துற. அந்த கண்கொள்ளா காட்சிய ஞான் பார்க்கத்தான் போறேன். ஓம் ஸ்வரூப வஜாய வித்மகே கூனி ஹஸ்தாய தீமகி தந்தோ குரு பிரச்சோதய. ஓம் ஸ்வரூப வஜாய. கருப்பு வேண்டாம், கருப்பு வேண்டாம், என்ன விட்டுடு. கருப்பு வேண்டாம், வேண்டாம் கருப்பு, என்ன மன்னிச்சிரு. கருப்பு மதி வேண்டாம், கருப்பு வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. ஞான் செஞ்சது தப்பில்ல, தப்புக்கெல்லாம் காரணம் ஆளுக்கலான்னு. இவங்களுக்கு தண்டனை கொடுமா கருப்பா.
ஐயோ எங்களை மன்னிச்சிடு. இன்னும் முத்தரச எந்திரிச்ச மாதிரி தெரியல. ஆனா ஒண்ணு, அவ மட்டும் சொல்லிட்டா இன்னைக்கு முத்தரச சாமி வந்துதான் அடிச்சான். நாளைக்கு நிஜமாவே அடிச்சு விரட்டி நம்ம எல்லாரையும் வெளியே தள்ளிடுவான். அம்மா, சொத்துக்கு ஆசைப்பட்டு இத்தனை நாள் இருந்தோம். இப்ப கடைசியில சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற மாதிரி ஆயிடும் போல இருக்கேம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். அவளை அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி கடல்ல வீசிலாமான்னு ஆத்திரமா வருதுமா. மருது, முட்டாள்தனமா பேசாத. அப்படி ஏதாவது பண்ணா அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே இல்ல. அண்ணா தூங்கட்டும், அவரை தொந்தரவு பண்ண வேணாம். நம்ம எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிப்போம். வெண்ணிலா, என்ன விஷயம்? வெண்ணிலா கிட்ட சில விஷயங்களை தனியா பேசணும். அதெல்லாம் முடியாது. எது பேசுறதா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. பரவாயில்ல, நான் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். வெண்ணிலா, இல்ல, நான் பேசிட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. எங்க பாரு, ஏதோ கைமீறி சில விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. ஆத்திரத்துல அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டான். நீ முத்தரசங்கிட்ட நடந்த எதையும் சொல்லிடாத. இங்க பாரு, முத்தரசங்கிட்ட இதை சொன்னா நாளைக்கே எங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். உனக்கும் சரி, முத்தரசனுக்கும் சரி. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள சொந்தங்களே இல்லாம போயிடும். சொல்லு வெண்ணிலா, நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. இத பாரு, இனிமே நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டோம். சொந்தங்களே இல்லாம போயிடும் எனக்கு சொல்றீங்க அத்தை. நான் எப்பவுமே உங்களை அத்தையா தான் நினைச்சேன். இவரை உரிமையோட சின்ன மாமான்னு தான் கூப்பிட்டிருக்கேன்.
அவங்கள பூங்கோத அண்ணி பூங்கோத அண்ணின்னு 1000 தடவை கூப்பிட்டிருக்கேன். ஸ்வேதாக்காவ ஸ்வேதாக்கா ஸ்வேதாக்கான்னு வலைய வலைய வந்திருக்கேன். ஆனா நீங்க அப்படி நினைக்கவே இல்லையே. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கிருஷ்ணன் கூடவே ஸ்வேதாவுக்கு கல்யாணம் நடக்கட்டும். எங்க சைடுல இருந்து எந்த எதிர்ப்பும் இருக்காது. கண்டிப்பா நான் சொல்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஸ்வேதா கழுத்தை நீட்டுவா. என்ன ஸ்வேதா, நீயே வாயை திறந்து சொல்லு. அத்தை, எனக்கு பரிபூர்ண சம்மதம் அத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயம் வெண்ணிலா, நீ எங்களை முத்தரச மாமா கிட்ட எக்காரணத்து கொண்டும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு அத்தை கிட்ட வாக்கு கொடு, அது போதும். இப்ப கூட என்ன வச்சுக்கிட்டு வியாபாரம் தான் பேசுறீங்க. சரி வராத அத்தை. இதுக்கு மேலயும் நீங்க சொல்ற பேச்ச கேட்டு நான் ஏமாந்தேன்னா மறுபடியும் ஏதாவது மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து என்ன அது இதுன்னு எதையாவது பண்ணிட்டு முத்து மாமாவுக்கும் ஸ்வேதாக்காவுக்கும் கல்யாணத்தை நடத்ததான் பாப்பீங்க. கால்ல விழறதும் அதே கால வாரி விடுறதும் உங்களுக்கு புதுசா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே சொல்லாம விட்டுட்டா அது எனக்கு நான் பண்ணிக்கிற துரோகம் மட்டும் இல்ல. இத்தனை நாளா என்ன நம்பிக்கிட்டு இருக்க முத்து மாமாக்கும் சேர்த்து பண்ற துரோகம். இனிமே நான் அதை பண்ண மாட்டேன். முத்து மாமா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல போறேன். வேணிலா, காமாட்சி விளக்கு ஏத்துமா. எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடலாம். ஸ்வேதா, நான் சொல்லல, அவளுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. நைட் எல்லாம் யோசிச்சிருப்பா. நமக்காக ஒரு நல்ல முடிவோடு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல வெண்ணிலா? அத்தை, என்ன தேவை? இத பாரு, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் அவளை கெஞ்சிடணும். ஐயோ, எனக்கு அவமானமா இருக்கு. வேற வழியே இல்ல ஸ்வேதா. பேசாம வாய முடிட்டு சுவாமி கும்பிடு. ஸ்வேதா, கும்பிடு. கூப்பிடுங்க அத்தை. வெண்ணிலா, ஒரு நிமிஷம். வெண்ணிலா, நான் சொல்றதை கேளு. வெண்ணிலா, வெண்ணிலா, ஒரு நிமிஷம் நில்லுமா. வெண்ணிலா, நான் உங்ககிட்ட வெண்ணிலா. பேசணும். வெண்ணிலா, நில்லு வெண்ணிலா, நில்லுமா. அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முத்து மாமா எழுந்துக்கிறதுக்குள்ள சமையல் வேலையை முடிக்கணும். இவ்வளவு தூரம் நான் கெஞ்சி கேக்குறேன், ஒரு நிமிஷம் நின்னு கேட்க மாட்டியா? என்ன வெண்ணிலா, அத்தை இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கெஞ்சுறாங்கல்ல, கொஞ்சம் வந்தா என்ன? ஸ்வேதா, நான் இறங்கி வர்றதுல என்ன இருக்கு? வெண்ணிலா மனசு இறங்கி வரணும், அதான் நமக்கு வேணும். ஆமா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். இரு. இந்த வெண்ணிலா, இது நம்ம வீட்டு கொத்து சாவி. இதுல இந்த வீட்டோட எல்லா சாவியும் இருக்கு. இனிமே இந்த வீட்டோட எஜமானி மகாராணி எல்லாமே நீதான். இங்க பாரு, நீ அன்பா சொல்லு, இல்ல அதட்டி சொல்லு. ஏன் ஸ்வேதாவோ பூங்கோதையோ உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள அடிக்க கூட செய். நான் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டேன். ரொம்ப ஓவர். உன்ன மாதிரி ஒரு நேர்மையான நல்லவ கிட்ட அடிபணிஞ்சு போறதுல எங்களுக்கு எந்த கேவலமும் இல்ல.
ஸ்வேதா, ஆ அத்தை நீ சொல்ல. ஆ சரிங்க அத்தை. வெண்ணிலா, நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி ஒரு கெட்டவ வந்து உன் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ. இது பாரு, நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். உன் காலுக்கு செருப்பா இருக்க சொல்ல நான் இருக்கிறேன். உன் கண்ணசீவுக்கு அடிமையா வேலை செய்ய சொல்ல நான் செய்வேன். ஆனா தயவு செஞ்சு முத்தரசு மாமா கிட்ட மட்டும் காட்டி கொடுத்துறாத. நேத்து வாங்கின அடியே இன்னும் உடம்பெல்லாம் வலிக்குது. அத்தை வேணா அத்தை, தயவு செஞ்சு உங்களை நீங்க மாத்திக்காதீங்க, என்னையும் மாத்தாதீங்க. நான் என்னைக்கும் இந்த வீட்ல சாதாரணமா ஒரு மூலையில இருந்துட்டு போயிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு இவ்ளோ தூரம் நீங்க பேசுறீங்கல்ல அத்தை, ஆனா ஸ்வேதாக்காவை பாக்குறப்போ சத்தியமா மனசு மாறுவாங்கன்னெல்லாம் எனக்கு தோணவே இல்ல. நானும் முத்து மாமாவும் சாக கிடக்கிறப்ப அத கூட பயன்படுத்தி ஐயோ வெண்ணிலா, நானா? நான் எப்ப என்ன பண்ண? இல்லையே. என்ன மாதிரி பேசி நடிச்சு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தாலி கட்டிக்க கூட துணிஞ்சவங்க அவங்க. எரியிற வீட்ல புடுங்கி திங்கிற இந்த மாதிரி ஆட்களை எப்படி அத்தான் நம்ப சொல்றீங்க? எவ்வளவோ கஷ்டப்பட்டு தலைமறைவா வாழ்ந்து வேஷம் போட்டு அத பண்ணி இத பண்ணி முத்து மாமா உயிர் போயிடுமோ, ருத்ரா உயிர் போயிடுமோன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து வாழ்ந்ததுக்கு அப்புறமும் நான் திருந்தலன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட ஒரு பைத்தியக்காரி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. முத்து மாமாக்கு கண் பார்வை வந்ததும் உங்க முகத்திர கிழியறதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன இப்படி பேசிட்டு போறா? இப்படி வலிக்குது. கவலைப்படாத முத்து மாமா, எல்லாம் சரியாயிடும். வெண்ணிலா, வெளியில வந்துட்டே வெண்ணிலா. நான் பயந்து போயிட்டேன் வெண்ணிலா. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் இல்ல முத்து மாமா. என்னாச்சு உனக்கு? அங்க அந்த அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து உன்னை யார் வெண்ணிலா காப்பாத்துறது? நீதான் காப்பாத்தின முத்து மாமா. உன் ரூபத்துல வந்த கருப்பண்ண சாமி தான் அந்த சாமியார் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. அண்ணா, நீங்க சாதாரணமாவை காப்பாத்துனீங்க, நீங்க வந்த கோலத்தை பார்க்கணுமே. சும்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அப்படி ஒரு அதகலம் பண்ணிட்டீங்க. எனக்கு அப்படியே உடம்பு செலுத்து போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். என்னால அதை வார்த்தையில விவரிக்கவே முடியலண்ணே. அப்போ எங்க? சொல்ற முத்து மாமா. சொல்லு. சொன்னதானே தெரியும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
அந்த மந்திரவாதி எங்கிருந்து வந்தா? அவனை யார் அனுப்புனது? என்ன நடந்தது? ஒரே குழப்பமா இருக்கு. சொல்றேன் முத்து மாமா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 11 மணிக்கு உனக்கு கண்கட்ட பிரிக்கிறதுக்கு டாக்டர் வரேன்னு சொல்லிருக்காருல. நீ முதல்ல அதுக்கு ரெடி ஆகு. உன் கண்கட்ட பிரிச்சு உனக்கு கண் பார்வை வந்து கண்ணை திறந்து எங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்ல வேண்டியலா எல்லாத்தையும் நான் சொல்றேன். டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? முத்து மாமா கண்டிப்பா இந்த அதிர்ச்சியை தாங்குற மனநிலையில அவர் இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு அதிர்ச்சியை நான் எப்படி கொடுக்கட்டும்? அதனாலதான் சொல்றேன், அப்படி ஒரு அதிர்ச்சி வந்து கண் பார்வை வர விஷயத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது கார்த்தி. அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன். சொல்லுன்னு என்ன அவசரப்படுத்தினீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன். ஆனா இன்னும் ஒரு 2-3 மணி நேரம். முத்து மாமாவுக்கு கண்கட்ட அவுத்து கண் பார்வை வந்ததும் கண்டிப்பா சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். ஹலோ டாக்டர், நான் தான் வெண்ணிலா பேசுறேன். முத்தரசன் மனைவி வெண்ணிலா. சொல்லுங்கம்மா. இல்ல, இன்னைக்கு 11 மணிக்கு என் புருஷன் முத்தரசுக்கு கண்கட்ட பிரிக்கிறதா சொல்லிருந்தீங்க. ஆமாமா, இங்க சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அத முடிச்சிட்டு நேரா உங்க வீட்டுக்கு தான் வரேன். அதான் டாக்டர், அது சம்பந்தமா தான் பேச வந்தேன். இன்னைக்கு கண்கட்ட பிரிக்க வேணாம் டாக்டர். ஐயோ, ஏற்கனவே ஒரு நாள் தள்ளி போட்டாச்சேம்மா. தள்ளி போட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். மறுபடியும் பார்வையில கூட பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால தள்ளி போடலாம்னு சொல்றீங்க? இல்ல டாக்டர், இப்பதான் நான் கேலண்டரை பார்த்தேன். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமியா இருக்கு. என்னம்மா இந்த காலத்துல போய் அஷ்டமி நவமின்ட்டு? இல்ல டாக்டர், எனக்கு பயமா இருக்கு டாக்டர். இத்தனை நாள் கண் பார்வையில இவ்ளோ பெரிய பாதிப்பு இருந்துச்சு. இப்ப கண்கட்ட பிரிக்கிறத போய் அஷ்டமி அன்னைக்கு பிரிச்சு அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா அதனாலதான் கண் பார்வை தெரியாம போச்சுன்னு மனசு உறுத்திட்டே இருக்கும் இல்லையா? இவ்ளோ நாள் பொறுத்துட்டோம். ஒரு 2 நாள் தானே டாக்டர். அதான் டாக்டர் யோசனையா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ மொபைல்ல பாக்குறாரு போல இருக்கு. அப்பாடி, நல்ல வேலை. என்னாச்சு டாக்டர்? அஷ்டமி ஆரம்பிக்கிறது 12 மணிக்கு தாமா. நாம 11 மணிக்கெல்லாம் கண்கட்ட பிரிச்சுட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. அது வரைக்கும் சப்தமி தேதி தான். அதனால நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அப்படியா சொல்றீங்க? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஒரு திதி எப்ப ஆரம்பிக்குதுங்கிற நேரம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க முத்தரசன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ரெடியா இருக்க சொல்லுங்க. ஓகேமா. இனிமே வெண்ணிலாவுக்கு நல்ல காலம்தான். எப்படியாவது இந்த அஷ்டமி நவமி ஏதாவது சொல்லி நிறுத்தலான்னு பார்த்தேன். ஆனா என் வாழ்க்கையில இப்போ அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் மொத்தமா ஒரே வாட்டி வந்துருச்சு. அத்தை, இருந்த ஒரே ஒரு கடைசி சான்ஸும் போயிடுச்சு. எனக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கு அத்தை. இப்படியெல்லாம் அவமானப்பட்டு என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஏன் ஸ்வேதா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? பின்ன அத்தை, மாமா கிட்ட மட்டும் வெண்ணிலா எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா மாமா எவ்வளவு கடுமையா நடந்து பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அத்தனை அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு வெண்ணிலா கண்ணு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணுமா? அதுக்கு நான் செத்துடலாம் அத்தை. முத்தரசன் கிட்ட அவ நடந்த உண்மையெல்லாம் சொன்னதும் முதல்ல முத்தரசனோட கோபம் முழுக்க ஓ மேல மட்டும்தான் பாயும். அது என்ன நீங்க இப்படி பயம் காட்டுறீங்க? அதுக்காக தான் ஸ்வேதா சொல்றேன்.
அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா முத்தரசன் கோவப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுமா. அந்த நேரத்துல நீ அவன் கையில கிடைக்காம இந்த வீட்லயே இல்லாம இருக்கணும். அதுக்காக தான் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்றேன். ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நான் எத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது? ஒரு 2 நாள் 3 நாள் தான். அதுக்கப்புறம் முத்தரசன் கிட்ட பேசுற விதத்துல பேசி அவன் கோவத்தை நான் தனியா வைக்கிறேன். இத பாரு, அது மட்டும் இல்ல, அந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டேங்கிற ஒரு பொய் செய்திய இந்த ஊர் புற நான் பரப்பி விடுறேன். அதனால உனக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணமும் நின்னு போகும். எத்தனை பாதகமா நடந்தாலும் அத சாதகமா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஸ்வேதா. சரி, அப்போ நான் வரேன் நீ. தைரியமா போயிட்டு வா ஸ்வேதா. இந்த பாரு, எல்லாமே நீ நினைச்சபடி மாறும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, இப்ப எதுக்குமா அவசர அவசரமா ஸ்வேதாவை அனுப்புற? எல்லாம் காரணமாதான். ஸ்வேதா வீட்டுல இல்லாம போனா முத்தரசனோட முழு கோவமும் செஞ்ச தப்பு அத்தனைக்கும் காரணம் ஸ்வேதா தான் சொல்லி அவ மேலதான் திரும்பும். அதனால முத்தரசன் கோவத்துல இருந்து நாம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏய், ஸ்வேதாவை அப்படியே நான் விட்டுற போறதில்ல. அவளை எப்படி கொண்டு வருதுன்னு நான் பாத்துக்கிறேன். அப்போ நாம அண்ணனோட கோவத்துல இருந்து கண்டிப்பா தப்பிச்சிருவோம்லம்மா? நேத்து வாங்கின அடியே இன்னும் வலிக்குதுமா. இங்க பாரு வெண்ணிலா, ஸ்வேதா நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகல. வீட்டை விட்டே காணாம போயிட்டா. நாங்க சொன்னோம்ல, அவ்வளவு தூரம் கெஞ்சணும்ல, நீதான் கேக்கல. இதுக்கப்புறம் நீ ஸ்வேதாவை பத்தி எந்த உண்மையை வேணாலும் முத்தரசங்கிட்ட சொல்லு. எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இல்ல அத்தை, நான் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க. ஸ்வேதாக்கா எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல வெண்ணிலா. வேணா பாரு. முத்தரசன் டாக்டரா? டாக்டர் தான். அண்ணே, டாக்டர் வந்துட்டாருண்ணே. டாக்டர் வாங்க டாக்டர். வணக்கம் முத்தரசன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர், வாங்க. நல்லா இருக்கு டாக்டர். அப்புறம் என்ன கண்கட்ட பிரிச்சிடலாமா? ஒரே நிமிஷம் டாக்டர், சாரி, ஒரு நிமிஷம். சித்தி, ஸ்வேதா ஒன்னும் வரலையா சித்தி? போன் பண்ணி தான் பாரு. முத்துமாமா, கண்கட்ட பிரிக்கிறதுக்கு தடை சொல்ல வேண்டாம், பிரிச்சிடலாம் முத்துமாமா. எப்படி இருந்தாலும் ஸ்வேதாக்கா கண்கட்ட பிரிக்கிறதுக்கு முன்னால வந்துருவாங்க. என்ன வெண்ணிலா, லூசு மாதிரி பேசி அடம் பிடிக்கிற? ஸ்வேதா வரவே மாட்டா. தேவையில்லாம முத்தரசன்கிட்ட வாக்கு கொடுக்காத, அப்புறம் நீதான் முத்தரசன்கிட்ட மாட்டிக்குவ. ஸ்வேதாக்கா வருவாங்க. அவங்களுக்கு முத்துமாமா மேல எவ்வளவு அக்கறை. என்ன மாதிரியே பேசி நடிச்சு எவ்வளவு பண்ணிருக்காங்க. அவங்க வராம போயிடுவாங்களா? கண்டிப்பா முத்துமாமாவை பாக்குறதுக்கு அவங்க வருவாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டாக்டர் ஒரு நிமிஷம். வெண்ணிலா மாமா, நீயும் ருத்ரா குட்டியும் என் முன்னாடி வந்து நிடுங்க. ருத்ரா குட்டி, அப்பா இங்க வாடா, இங்க வாடா. டாக்டர், எனக்கு கண் பார்வை வந்த உடனே நான் என்னோட வெண்ணிலாவையும் ருத்ரா குட்டியும் நான் முதல்ல பாக்கணும். அப்பா, நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். டேய்,
நான் எப்படிதான் மறப்பேன்? நான் மறுபடியும் உன்னை பாப்ப நினைக்குவேன். எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. எனக்கு சித்தி, எனக்கு கண்ணு தெரியுது சித்தி. வருது, எனக்கு கண்ணு தெரியுதுடா. டாக்டர், நீ தப்பா எடுத்துக்கிறீங்க டாக்டர். சும்மா ஒரு சின்ன அன்பளிப்பு டாக்டர். ஐயோ, எதுக்கு முத்தரசன் இதெல்லாம்? அது டாக்டர், நான் உங்களுக்கு நிறைய பண்ணணும் டாக்டர். நான் இப்ப இது சும்மா ஒரு அன்புக்காக தான் டாக்டர். நான் வரேன் டாக்டர். நான் உங்க ஹாஸ்பிட்டல் வந்து நான் நிறைய பண்றேன் டாக்டர். அங்க வசதி இல்லாதவங்களுக்கு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்னா நான் செலவு பண்றேன் டாக்டர். அவங்களோட கண் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்குறேன் டாக்டர். நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். மறுபடியும் செக்கப்புக்கு வர வேண்டி இருக்கும். நான் எப்பன்னு உங்களுக்கு சொல்றேன், அப்ப வந்துருங்க. நான் வரேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். அண்ணா, வந்திருக்க என்ன பாரு கலை. கலை, எனக்கு கண் பார்வை வந்த மாதிரி உனக்கும் நினைவுக்கு வரும் கலை. ஸ்வேதா வந்தாச்சு மாப்ள. அண்ணே, நான் தான் கிருஷ்ணன். சொல்லவே வேண்டாம், குரலை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன். குரலை கேட்டதை விட நேர்ல பாக்குறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. ஸ்வேதா, உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டேன். அப்பு, வெண்ணிலா, முக்கியமான ஆளு அப்பு எங்க? நீ அவனை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தணும்னு சொன்ன. என்ன முத்து மாமா, உன்கிட்ட சொல்லிட்டு நான் செய்யாம இருப்பேனா? அப்பாவை கூட்டிட்டு வர இன்னும் ஒரு 5 நிமிஷம் உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. சீக்கிரம் 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 சீக்கிரம். அவன் குரலை மட்டும் தான் கேட்க முடிஞ்சது, பார்க்க முடியும். நல்ல பையன். என்ன ஸ்வேதா, மொத்த காரியத்தையும் கெடுத்துட்ட. எதுக்காக இப்ப திரும்பி வந்த? ஐயோ, நான் எங்க திரும்பி வந்த? நடந்தது கேட்டா உங்களுக்கே புரியும். நீயா? நானேதான். வேற யார் ஸ்வேதா உன்னோட அழகான கழுத்துல கன் வைக்க முடியும்? இது பாரு, மரியாதையா சாவியை திருப்பி கொடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டே இரு. ஆமா, நீ எப்படி காருக்குள்ள வந்த? என்ன பண்றது, நீதான் உன் ரூம்குள்ள வர விட மாட்டேங்கிறியே. சரி, உன் காருக்குள்ளையாவது வந்து ஏன் படுத்திருந்த பார்த்தா நீ வசமா வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்ட. இங்க பாரு, வேண்டாம், என்கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காத. மரியாதையா என்ன போக விடு, இல்ல அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்படியெல்லாம் நான் உன்னை சும்மா விட்டுருவேனே ஸ்வேதா? நீ கொஞ்சமா கெடுதல் பண்ணிருக்க. வெண்ணிலா மாதிரி நடிச்சு பேசி ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து அவளை கிளியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி அது இதுன்னு கொஞ்ச நெஞ்ச வேலையா பண்ணிருக்க.
ஸ்வேதா, நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். ஊரு விட்டு ஓடிட்டா அந்த தண்டனை எப்படி ஸ்வேதா உனக்கு கிடைக்கும்? இங்க பாரு, நான் ஒன்னும் ஊரை விட்டெல்லாம் ஓடி போகல. முத்தரசு மாமாவுக்கு கண் பார்வை நல்லபடியா தெரியணும்னு வேண்டிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆடடே, நல்லதா போச்சு. ஒண்ணு பண்ணுவோம், 2 பேர் சேர்ந்து ஜோடியா கோயிலுக்கு போவோம். இந்த கிருஷ்ணன் வில்லங்கத்துக்குன்னே பேர் போனோம் போல இருக்கு. சொனியம் பிடிச்சவன் எங்க இருந்து நமக்கு நம்ம சேர்ந்தா. இப்ப எப்படி இருக்கு சார்? வெண்ணிலா மேடம் மாதிரியே இருக்குனா? வெண்ணிலா மேடம் மாதிரியா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல சார், நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே நான் ஆம்பளை வெண்ணிலான்னு. இப்போ உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியறானா சார்? நல்லா ஊத்து பாருங்க சார். டேய் இருடா, இப்பதான்டா எனக்கு கண் பார்வையே வந்திருக்கு. நீ என்னடா? வெண்ணிலா, நீதான் அப்போவா? என்ன பண்ணீங்க? என்ன நடந்துச்சுங்க? எதுக்கு இந்த வேஷம்? எனக்கு கண்ணு தெரியாத நேரத்துல எதுக்கு இந்த ஆள் மாறட்டும்? அப்புறம் குரலை வர மாத்தி மாத்தி பேசுனீங்களா? இது உங்க யாருக்கும் தெரியாதா? எனக்கு தான் கண்ணு தெரியல, உங்களுக்கு அறிவில்ல? முத்தரசு, தப்பா நினைக்காதப்பா. உன் உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் ஸ்வேதா வெண்ணிலாவா நடிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. என் உயிரை காப்பாத்துறதுக்கா? எனக்கு என்ன கண் ஆபரேஷன் தானே நடந்துச்சு? பைபாஸ் ஆபரேஷனா பண்ணாங்க? இப்ப யாராவது என்ன நடந்து சொல்ல போறீங்களா இல்லையா? முத்துமாமா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். கோமால இருந்த என்ன ஆஸ்பத்திரியில இருந்து கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சு எப்பவுமே வெண்ணிலா மாதிரி நடிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனா உன்னை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணப்போ ஸ்வேதாக்கா என்ன பாத்துட்டாங்க. நான் எப்ப உன்னை பார்த்து உன்கிட்ட உண்மைய சொன்னாலும் உன் உயிருக்கும் ருத்ரா உயிருக்கும் ஆபத்துன்னு மிரட்டினாங்க. ஸ்வேதா, இங்க வா. வா இங்க. என் சாட்டை எடுத்துட்டு வா. முத்துமாமா, கருப்பணசாமி சாட்டை எடுத்துட்டு வான்னு சொன்ன. இந்தாங்க முத்துமாமா. இவளுக்கு நான் தண்டனை கொடுக்கறத விட இவளால் அதிகமா பாதிக்கப்பட்டவன் நீதான். உன் கையால் அவளை அடி.
அடி திமிரு பிடிச்சோட முதுகுத்தோல உரிச்சு அடு. உன் கையை வலிக்கிற வரைக்கும் அடி. ஓ அண்ணி என்ன யோசிக்கிறீங்க? அதான் அண்ணனே சொல்லிட்டாங்களே, போங்க போய் நல்லா குடுங்க. என் கை வலிக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க சொல்லி முத்து மாமாவே சொல்லிடுச்சு. அடிச்சு அடிச்சு உங்க முதுகு தோலை உரிக்கிறதுங்கிறது கண்டிப்பா நீங்க திருந்துறதுக்கு வழி வகுக்காது. எனக்கு தேவை நீங்க திருந்தி மறுபடியும் நல்லபடியா மாறணும். ஸ்வேதாக்காவுக்கு நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க திரும்பவும் நம்ம வாழ்க்கையில வரதுக்கு யோசிப்பாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல அவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. பாத்தியா என் பொண்டாட்டிய? நீ அவளுக்கு கெடுதல் நினைக்கிற, ஆனா அவ நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அதுதான் அவ மனசு. நாளைக்கு நம்ம எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தம்பிக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம். ஏய், காதல விழுந்துச்சா? நீலி கண்ணீர் வடிக்காத. நாளைக்கு கல்யாணம் உனக்கு. முத்து மாமா, நான் ஒரு உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். கிருஷ்ண மாமா அழகப்பா அண்ணனுக்கு சொந்தம் கிடையாது, என்னோட தாய் மாமன் தான். முதல்ல நான் என் அக்கா பையன்கிட்ட தான் பேசினேன் மாப்பிள. ஆனா அவன் நான் வெளிநாடு போறேன் அது இதுன்னு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால கிருஷ்ண மாமா கிட்ட ரோஷினி அக்கா மூலமா பேசி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இவரை நடிக்க சொல்லி கேட்டதும் அவரும் ஒத்துக்கிட்டு இங்க வந்தாரு. ஆனா எல்லாமே ஸ்வேதாக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் மாமா பண்ண. என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. நீ ஏன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. அடுத்தவங்களோட குடிய கெடுக்க தான் போய் சொல்லக்கூடாதோ? இவ பண்ணால அந்த மாதிரி. கிருஷ்ணன் தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. வெண்ணிலா பேச்சு கேட்டு அவளை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து இங்க கஷ்டப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்களே, பெரிய விஷயம். பெரிய தியாகமே பண்ணிருக்கீங்க நீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. தியாகத்துக்கு தான் பரிசு நீங்க கேட்காமே கொடுத்துட்டீங்களே. அதான் கல்யாணத்தை தான் தள்ளி போடாம நாளைக்கே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களே. முத்தரசனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்திருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? நீ ஒரு ஆள் மட்டும் போக மாட்ட, நம்ம மொத்த பேரையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதே வீட்டுல வெண்ணிலாவும் முத்தரசனும் சேர்ந்து வாழ்வாங்க, சந்தோஷமாவும் இருப்பாங்க. எதுக்குடா எதுக்குடா எதுக்கு எடுத்தாலும் கத்தி அருவான்னு இப்படியே இருக்க? கொஞ்சமாவது புத்தி இல்லையா? என்னமா வேற என்ன பண்ண சொல்ற? இத்தனை நாளா மாறி மாறி அது பண்றேன் இது பண்றேன் உன் புத்தியை தீட்டல. ஏதாவது நடந்துச்சா? இல்லையே, வேற வழியே இல்லமா. நான் கத்தியை தீட்டுதான் ஆகணும். தேவையில்லாம இந்த கலையை வேற வீட்டுக்குள்ள விட்டுட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிச்சு ரொம்ப பெரிய சிக்கலாயிடும். அவ மட்டும் வாயை திறந்தா இங்க இருக்க எல்லாருமே மாட்டுவோம். சித்ரா மேட்டர்ல இருந்து எல்லாத்தையுமே முத்தரசன் போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீயே யோசிச்சு பாரு. அப்போ நிரந்தரமா எல்லாரும் உள்ளதான் உட்காரணும். எப்பவுமே களிதான் பாத்துக்க. அதனாலதான் சொல்றேன், வேதாக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. என்ன முத்து மாமா,
உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கண்ணுக்கு செக்கப்க்கு வந்தப்போ என் வயித்துல கைய வச்சு தொட்டு காட்டுன. ஆமா. என்னன்னு சொல்லு. நீ அப்பாவாயிட்ட. அப்பாவாயிட்டனா? நிஜமாதான் சொல்றியா? இல்ல ஒருவேளை நான் கோவப்படுறேன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்றியா? ஓ முத்து மாமா, எதுக்கெல்லாமா போய் சொல்லுவாங்க? நிஜமாதான் நீ அப்பாவாயிட்ட. அதுவும் ஒரு குழந்தைக்கு இல்ல. ஆமா முத்து மாமா, ரெட்ட குழந்தை என் வயித்துல வளருதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வெண்ணிலா அம்மாக போறா. அண்ணி கை இருங்க இருங்க இருங்க, இன்னும் முடிக்கல. வேற என்னண்ணே சொல்லுங்கண்ணே. ஒரு பாப்பா இல்ல, ரெண்டு பாப்பா. ஹாய் ஜாலி. அப்ப எனக்கு விளையாடுறதுக்கு ரெண்டு பாப்பா வர போதா? சூப்பர் அண்ணி. என்ன கேட்டாலும் தருவியா முத்து மாமா? என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன். முத்து மாமா, நீ ஸ்வேதாக்காவை மனசார மன்னிக்கணும். வெளியில நான் என்ன சொல்றேன், நீ என்ன? மாமா, அவங்க தெரியாம செஞ்ச தப்பா நினைச்சுக்கோங்க. நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மன்னிச்சு மறந்துருங்க. உன்னோட முழு ஆசீர்வாதத்தோடையும் விருப்பத்தோடையும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எனக்கு இதுல விருப்பமே இல்ல. விருப்பம் இல்லாத விஷயத்தை எப்படி பண்ண முடியும்? சரி, நீ எதுக்கு முகத்தை தூங்க போட்டுக்கிற? வாயும் உயரமா இருக்கிறவ எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். சரி விடு, விருப்பம் இல்லாத விஷயத்த கூட விருப்பப்பட்டவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம்ல. உனக்காக, என் பொண்டாட்டிக்காக, நம்ம ரெண்டு பாப்பாக்காக. நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. இருந்தாலும் இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி. நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும் தான் நாங்க நினைச்சோம். என்னை விட அவ தான் அதிகமா நினைச்சா. நல்லா இரு. அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காத. கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. தேங்க்ஸ் மாமா.
சித்தி, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட என்னால என் கோவத்தை காட்ட முடியாது சித்தி. அது என் பழகினம். நானாவே இருந்துட்டு போறேன். நீங்களாவே இருந்துட்டு போங்க. இப்போ ஸ்வேதா மன்னிக்கலையா? என் தம்பி தங்கச்சி மன்னிச்சிடுறேன். ஆனா அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் தூக்கி போட்டேன். இந்த வீடு என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவனா, இந்த வீட்டுல என்னைக்குமே சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறவனா. வீடு 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 நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடு ஒண்ணுமே கிடையாது, வெறும் கட்டடம் தான். வீட்டுக்குள்ள இருக்க நாம, நம்ம குடும்பம், அதுதான் உயிர். நம்ம மனசு நல்லா இருக்கணும், நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் வீடு. நான் அப்படின்னு தன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அது வீடு கிடையாது. சரி, நடந்துருச்சு. இனிமேல் இங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஊருக்கே நம்ம வீடு தான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும். ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல ஒரு விசேஷமா இருக்கணும். நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். சின்ன விஷயத்துல கூட சண்டை இருக்கக்கூடாது. வெண்ணிலா மகாராணி, சந்தோஷமா? அப்புறம் எல்லாத்துக்கும் இனிப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு இனிப்பு கொடுக்கலாம். எப்படி? கரெக்ட் மாப்பிள. உடனே டக்குன்னு போய் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு வா. டக்குன்னு வேணா, மெதுவா. பாத்தீங்களா அத்தை? பாத்தீங்களா அவள? வெளியில அவ வயித்துல 2 கரு வளருதுன்னு சொன்ன அந்த நிமிஷம் அப்படியே இந்த பூமி பொழந்து உள்ள போயிட மாட்டோமான்னு இருந்துச்சு. எனக்கு மனசே தாங்கல. இவள பிச்சை போட்டு நான் வாழ வேண்டியதா இருக்கா? அவ சொல்ற கோவத்தை மறந்துரு, அத மறந்துரு, இத மறந்துருன்னு. அத கேட்டு முத்தரசு மாமாவும் சரிங்கிறாரு. இதுக்கு பேசாம மாமா அருவா எடுத்து என் கழுத்தை வெட்டிருந்தா கூட நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேன். எனக்கு அப்படியே ரொம்ப அவமானமாவும் அசிங்கமாவும் இருக்கு. இந்த தலைகுனிவெல்லாம் எனக்கு தேவையா? வெகுலி மாதிரி நடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து 2 குழந்தைன்னு வேற சொல்றான். ஏமாத்திட்டான், ஏமாத்திட்டான். விட மாட்டேன். அவ வயித்துல வளர்ற குழந்தை, அவ வயித்துல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவளுக்கு சொந்தம். பிறந்த ஒரு நிமிஷமே அந்த குழந்தைங்களை தட்டி பறிச்சிடுறேன். அந்த குழந்தைங்க அவளை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாத்த, நான் கோழை இல்ல. செத்தாலும் வீரத்தோட சாகணும்னு நினைக்கிறவ. ஸ்வேதா, முத்தரசன் நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு சொல்லிருக்கானே. நான் இருந்தா தானே நடக்கும். என்ன ஸ்வேதா சொல்ற? பயப்படாதீங்க அத்தை. நான் தற்கொலை பண்ணிக்கவும் மாட்டேன், வேற யாரையும் கொலையும் பண்ண மாட்டேன். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். தப்பிச்சு சும்மா இருக்க மாட்டேன். அந்த வெண்ணிலா காலம் பூரா என் கால விழுந்து கெஞ்சி அழற மாதிரி நான் பண்ணுவேன். அத நான் செஞ்சு காட்டுவேன். அப்படி செய்யலனா என் பேரு ஸ்வேதா இல்ல. தூங்காம நீ எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற? முத்துமாமா, என்ன முத்துமாமா, எல்லாரும் முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன போய் தூங்க சொல்ற? எல்லாரும் முழிச்சு வேலை பார்த்தாங்கன்னா நீ வேலை பார்ப்பியா? நீ யாரு? யாரு?
நீ இந்த குடும்பத்தோட மகாராணி, நம்ம வம்சத்தையே விரட்டி பண்ண போற ஒரு பொக்கிஷம். என்ன கிஷம்? பொக்கிஷம். அப்ப உள்ள போய் தூங்கு, புரியுதா? ஏன் மூத்த மாமா, விடிஞ்சா ஸ்வேதாக்காக்கு கல்யாணம். இன்னைக்கு ஒரு நாள் தானே கண்ணு முழிக்க போறேன். அதுவும் இல்லாம ஸ்வேதாக்கா கல்யாணத்துக்கு வேலை செய்யறதுங்கிறது என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு முத்து மாமா. எனக்கு சந்தோஷமா இல்லையே. எனக்கு நீ நிம்மதியா தூங்கினாதான் சந்தோஷம், புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, படுத்து தூங்கு. இல்ல முத்து மாமா, இல்ல முத்து மாமா, ஸ்வேதாக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாளையில இருந்து நிம்மதியா உன் மடியில தலை வச்சு தூங்குவேன். நீ வாயில சொன்னா கேட்க மாட்டியே, ஆக்ஷன் இறங்கிட்டு. ஏன் என்ன முத்து மாமா? தூக்குங்க தூக்குங்க, எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும். ஏன் முன்னாடி நான் தூக்கிறதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? ஆமா ஆமா, நீ கோவில் படியிலே தூக்கிட்டு நடந்த ஆள் தானே. தெரியுதுல்ல, அத்தனை பேர் நீ பார்த்தாங்கல்ல. அன்னைக்கு நான் உன தம் கட்டி மேல தூக்கிட்டு போனதாலதான் சாமி அதை பார்த்து பிரார்த்தனை நிறைவேற்றி டபுள்ஸ் கொடுத்திருக்காரு, புரியுதா? மாப்பிள பரவாயில்ல, நீ போ. எதுக்கெல்லாம் கோரஸ் பாடணும் ஒரு விவசாய இல்லையா? கிருஷ்ண தம்பி, நீங்க போய் தூங்குங்க. இந்த பேட் பீப்புள் சரி. வெண்ணிலா தூங்கணும், நான் போய் நீ வாமா. குட்டி பாப்பா, குட்டி பாப்பாங்களா? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல குட்டி பாப்பாங்க. உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கணும், உங்க அம்மா மாதிரி நல்ல மனசு இருக்கணும். ஆனா உங்க அம்மா மாதிரி பேக்கா இருக்க கூடாது. நான் என்ன பேக்கா? பின்ன என்ன கேக்கா? குட்டி பாப்பாங்களா? உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க, எல்லாரோட வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் உங்க அம்மாவை ஏமாத்திடுவாங்க, அதுக்கப்புறம் உங்க அம்மா அழுவாங்க. அதனால நீங்களாவது ரெண்டு பேரும் வெளியே வந்த உடனே வீரமா தைரியமா எங்க தப்பு நடந்தாலும் யாரு தப்பு பண்ணாலும் அப்பா மாதிரி தட்டி கேட்கணும். அம்மாவோட நல்ல மனசு, அப்பாவோட வீரம், இந்த காம்பினேஷன்ல தான் நீங்க வளரணும். ஓகேவா? குழந்தை கத்துற மாதிரி கேட்டுச்சு. குட்டி பாப்பா என்ன சொல்றாங்க கேப்போம். உதைக்கிறாங்க டபுள் கிக்கு. அப்புறம் குட்டி பாப்பாஸ் ரெண்டு பேரும் தூங்குங்க, சரியா? குட் நைட். குட்டி பாப்பா தூங்கிடுச்சுங்க, நீ தூங்கலையா? தூங்குற மாமா. இரு இரு, தூங்குறதுக்கு முன்னாடி குட்டி பாப்பாஸ்க்கு குட் நைட். குட் நைட். இப்போ நீ படு. இரு இரு இரு, மெதுவா மெதுவா மெதுவா. தூங்க மாட்டியா? உன் கண்ணை எப்படி மூட வைக்கணும்னு எனக்கு தெரியும். குத்துவேன், தூங்கு. அன்னைக்கு மட்டும் நான் சரியான நேரத்துல வரலன்னா முத்தரசனங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பல்ல. அதே நிலைமை தான் இப்பவும். நீ கோணமாகி எழுந்து வந்தனா அந்த உண்மையெல்லாம் சொல்லாம விட மாட்டல்ல. எனக்கு அது நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் இப்போ உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். கலை, உனக்காக உன் புருஷன் பால் கொண்டு வந்திருக்கேன். இது பசும்பால் இல்ல, விஷப்பால். நான்
பாலை கொடுக்கறேன். கலை செல்லம் சாப்பிடுமா? இவ எப்படி நம்மள அடிக்க முடியும்? இவளே இப்படி உக்காந்துட்டு இருக்கா. என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. இந்த கையா? அப்படி யாரா இருக்கும்? கலை, உன் கதையை நான் இன்னோட முடிச்சிருவேன். யாரு? அடி விழுது, ஆனா யாரையுமே காணுமே. எப்படி? ஏண்டா உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை எல்லாம் கொல்றது உங்களுக்கெல்லாம் வாடகையா போச்சுல? நான் செத்தது மட்டும்தான் இந்த வீட்டுல கடைசி சாவா இருக்கணும். இனி எந்த மருமகளும் உங்களால சாக கூடாது. சாகவும் இந்த சித்ரா விட மாட்டேன்டா.
நம்பூதிரிகளே, கடைசியில எங்களெல்லாம் ஆபத்துல சிக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்களே. கருப்பண்ணசாமிய ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். அவரோட வீரியம் தெரிஞ்ச பிறகு அவட இருக்கிறது முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த சக்தியை பயன்படுத்தி ஞான் மாயமா மறைஞ்சிட்டேன். இதுக்கப்புறமும் ஞான் அவட இருந்தா அந்த கருப்பண்ணசாமி என் தலைய துண்டாக்கி இருப்பாரு. பச்சே, ஞான் அந்த முத்தரசு மேல கொலை வெறியில இருக்கேன். எப்படியாவது ஞான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. இந்த கல்யாணத்துல இருந்து என்ன தப்பிக்க வைங்க. கல்யாணத்துல இருந்து தப்பிக்க வைக்க ஞான் என்ன செய்ய முடியும்? உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் கேட்க போறேன். தயவு செஞ்சு என்ன கிளியா மாத்திருங்க. நீங்கள் எந்தானு பறஞ்சி நீங்க கிளியா மாறணுமா? ஏன்? வேற வழி இல்ல. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கணும். நான் இதே உருவத்துல இருந்தா எப்படி இருந்தாலும் என்ன தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கதான் பாப்பாங்க. அதனால உங்க மந்திர சக்தியால என்ன கிளியா மாத்திட்ட. எனக்கு தேவைப்படுறப்போ மறுபடியும் பழைய உருவத்தை கொடுத்துருங்க. அது போதும். சரி சரி, அப்போ அதுக்கான பூஜையை நான் உடனே ஆரம்பிக்கிறேன். பூஜையா? நீங்க இங்க வந்துதானே பூஜை பண்ணணும்? தேவையில்லை, உங்களோட போட்டோ மட்டும் இருந்தா போதும். நீங்கள் உங்க ரூம் கதவை உள்புறமா தாழ்பால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணி நீங்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு போகணும். ஞான் கிளியா மாறணும், அதுக்கு அருள் புரி பகவதியேன்னு உங்க மனசுக்குள்ள தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளை காலையில சூரிய உதயம் நடந்து 2 நாளிகைக்கு பிறகு நீங்கள் ஆசைப்பட்டபடி கிளியா மாறிடுவீங்க. இந்த கல்யாணத்திலிருந்தும் தப்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ரூம் ஜன்னலே உனக்கு போதும். அந்த வழியா பறந்து வெளியே போயிடலாம். சரிங்க சாமி, உடனே நான் என்னோட போட்டோவை அனுப்புறேன். சரி அம்மே, ஞான் வச்சிடுறேன். என் மனசே கேக்கல ஸ்வேதா. இல்லத்த, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். என்னம்மா சொல்ற? என்ன பண்ணிருக்க? என்ன ஸ்வேதா சொல்ற? வெண்ணிலாவ கிளியா மாத்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில நீ கிளியா மாறுறேன்னு சொல்ற? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அத்த. அப்ப முத்தரசனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது? நாக நம்பூதிரியோட துணை இருக்கும்போது அத பத்தி நான் எதுக்காக அத்த கவலைப்படணும்? எப்படியாவது முதல்ல இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு யோசிக்கலாம். மறுபடியும் எப்ப ஸ்வேதாவா மாறுவ? மாற வேண்டிய நேரத்துல மாறி நான் உங்களை தான் தேடி வருவேன் அத்த. என்னை யாரும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோங்க. நான் என் ரூம்குள்ள போறேன். வரைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கிற காதலை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் பண்ண தப்பு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர என் மனசுக்குள்ள இருந்த காதல் உங்களுக்கு தெரியவே இல்லை மாமா.
உங்க கையால சந்தோஷமா தாலி கட்டிக்கணும்னு நினைச்சு எனக்கு நீங்களே வேற ஒரு மாப்பிளைய விட்டு தாலி கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கள? அது எவ்வளவு பெரிய கொடுமை. அதுக்கு பதிலா உங்க கையால ஒரு குழி வெட்டி அதுக்குள்ள நீங்களே என்ன புதைச்சிருக்கலாம் மாமா. தோல்வினா என்னன்னு தெரியாது எனக்கு. இதோ இந்த வெண்ணிலா எனக்கு தோல்விய பரிசா கொடுத்துட்டா. நான் ஜெயிக்கணும் மாமா, ஜெயிக்கணும். ஜெயிச்சு உங்களை அடைஞ்சு நான் வாழ்ந்து காட்டுவேன். வாழ்ந்து காட்டியே தீர்வேன். அதுல மாற்றமே இல்லை. போயிட்டு வரேன். எனக்கான ஒரு இடம் நிச்சயமா இந்த வீட்ல இருக்கு. உங்க மனசுலயும் அதை உருவாக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உங்களை அடையிற உரிமைய கண்டிப்பா விட்டு தர மாட்டேன் மாமா. என் மனசுல என் பேரு ஸ்வேதா முத்தரசனுதான் பசுமரத்தானியா அழுத்தமா பதிஞ்சிருக்கு. அத மாத்த முடியாது. யாராலையும் மாத்த முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படி அதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் அழிப்பேன். நான் கிளியா மாறணும், நான் கிளியா மாறணும். ஏன் திபு திபு திபுன்னு ஓடுற? மெதுவா போ. வா மாப்பிள மாப்பிள. அட ஆமா. அண்ணே, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போதுதான் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி இருக்கு. கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா? கார்த்தியோட கூட்டு போய் கண்ணை செக் பண்ணி ஒரு கண்ணாடியை மாட்டி விடு. மாட்டிடலானே. வயசாயிடுச்சு நினைக்கிறேன். இல்ல அண்ணனை பாத்தியா? சித்தி, ஸ்வேத் ரெடியா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்காப்பா. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளே, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு கதவு தட்டல. போன் பண்ணி கேட்டேன். 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன்னு சொல்லிருக்காப்பா. சரி சித்தி, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. சித்தி, என்ன முத்தரசு? இது ரொம்ப சிம்பிளா நடக்குது, ஃபீல் பண்ணிடாத. அது நம்ம ஏற்கனவே பிக்ஸ் பண்ண டேட்ல நல்லா பெருசா கிராண்டா ரிசப்ஷன்லாம் வச்சு நல்லா பண்ணிடலாம். சரி முத்தரசு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போய் ஸ்வேதாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா ரிசப்ஷன் கிராண்டா இருக்கும்டா. ஆஹா, இவன் கதவை தட்டிக்கிட்டு ஸ்வேதாவோட முயற்சி தடைப்பட்டுட்டா என்ன பண்றது? ஆஹா, விடக்கூடாது. பை மச்சி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஸ்வேதா, என்ன ரூம் கதவை தட்ட போற? என்ன நீங்க ரூம் கதவை தட்ட போனதுக்கே இப்படி இடி விழுந்த மாதிரி அலறீங்க? மாப்பிள்ள பையனே வந்து பொண்ணை கூப்பிடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவ ட்ரெஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பா, இப்ப போய் தட்டினா என்ன அர்த்தம்?
ஒண்ணு இல்ல, சீக்கிரமா தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டா தவிக்கிறேன், அவ்வளவுதான். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. அப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்களே மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு விழுந்து விழுந்து கவனிச்சு மரியாதை பண்ணதானே போறீங்க. தாலி கட்ட தவிக்கிறியா? உன்னை தவிச்சு தண்ணி குடிக்க வைப்பாடா ஸ்வேதா. போ போ. நம்ம தட்டி பூஜை கெட்டுற கூடாது. அவ நினைச்ச மாதிரி கிளியா ஆகணும். பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பேஷ அழைச்சிட்டு வந்துடும். செத்த பொறுங்கண்ணா. டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கா? சித்தி வேற போச்சு, என்னன்னு போய் பாருப்போ. சரி மாமா. ஓம் விக்னஹம்த்ரே நமஹ, ஓம் விஸ்வநேத்ரே நமஹ, ஓம் விராட் பதயே. வெண்ணிலா, ஸ்வேதாக்கா. வெண்ணிலா, இது தட்டுற கதவை இப்ப. ஸ்வேதாக்கா எங்க போயிட்டாங்க? எங்க இருக்கா? ஸ்வேதா கிளியா மாறி போயிருப்பாளோ? எங்க போயிட்டா இவ? சொல்லவே இல்லையே. ஸ்வேதாக்கா ரூம்ல காணோம். மாமா, கதவெல்லாம் சாத்திதான் மாமா இருந்தது. ஆனா ஸ்வேதாக்காவை காணோம். சாத்தின ரூம்குள்ள எப்படி காணாம போவா? சித்தி, என்ன சித்தி, நீ தானே சொன்ன போன் பேசினா ரெடி ஆயிட்டு இருக்கா, எங்க காணோம்? ஆமா முத்தரசு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்வேதாவை பார்த்தேன்ப்பா. ரெடி ஆகி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் தான்ப்பா சொன்னா. இப்ப ரூமுக்குள்ள இருக்கான்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவளை காணோம்னா என்ன ஏதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியலையேப்பா. வாஷ்ரூம்ல பாத்தியா? இப்பதான் பாத்துட்டு வரேன், அங்கேயும் இல்ல. அங்க எதுவும் இருக்காளா? பாத்துட்டேன்க்கா, எங்கேயும் காணோம். என்னாச்சு அண்ணே? எல்லா இடமும் தேடிட்டோனே, ஸ்வேதாவை காணனே. வீட சுத்தி நம்ம ஆளுங்களை நிக்க வச்சிருக்கனே. கேட்டா ஸ்வேதா வெளியிலேயே வரலன்றாங்கண்ணே. கார் இருக்கா? கார் சாவி கூட எங்கிட்ட தானே இருக்கு. கார் கூட வீட்டு வாசல்ல தானே நிக்குது. எப்படி காணாம போனான்னு ஒண்ணுமே புரியலனே. காத்துல கரைஞ்சு மாயமா மறைஞ்ச மாதிரி இருக்குனே. எப்படிடா? இங்க யாருமே ஸ்வேதா வெளியே போனதை பாக்கலையா? இல்லண்ணா, நான் பாக்கல. படிப்பு, அழகு, அந்தஸ்து எதுல அவளுக்கு குறைச்சல்? இருந்தாலும் ஏன் அவ இப்படி படாத பாடுபடுறான்னு எனக்கு புரியவே இல்லப்பா. சரிமா, இதை விடு. ஸ்வேதா போயிட்டான்னு கவலைப்பட வேண்டாம். அவ கொள்கையில ரொம்ப உறுதியா தான் இருந்திருக்கா. முத்தனாலதான் கல்யாணம் பண்ணுவோன்னு ஒத்த கால நின்னா. அதை யாருமே புரிஞ்சுக்காம அவளை போட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தினா அதனாலதான் அவ எஸ்கேப் ஆயிருப்பா. எஸ்கேப் ஆகிறதுக்கு தானே ஜெயிலடா. யாருக்கிட்ட என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காத. இந்த பாருங்க, சுவேதா இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போயிருந்தாலும் சரி, அவளை கண்டுபிடிச்ச கிருஷ்ணன் தம்பிக்கு அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். இது சத்தியம், நடக்கும். ஸ்வேதா, இവിടെത്തിയോ? நான் வந்துட்டேன் சாமி. நான் என் மாமாவை அடையணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? നിന്റെ മന ഉറുതിയെ ഞാൻ ரொம்பவே பாராட்டுறேன். எந்த அனுபவத்துல இத்தனை உறுதியோட ഞാൻ ஒருத்திய பார்த்ததே இல்ல.
நின்ற மாமனை அடையறதுக்காக கிளியா மாறி இருக்க பாரு. கண்டிப்பா நின்ற மாமாவை உனக்கு கிடைக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னோட வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துல உட்கார்ந்துக்கும். முத்தரசன் வெண்ணிலா பாக்குற மாதிரி நீ அடிக்கடி அவங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி படும்போது கண்டிப்பா அவங்க உன்னால கவரப்படுவாங்க. அதுக்கு சில மந்திர உச்சாரணங்கள் இருக்கு. அத நின்ற மேல ஞான் பிரயோகிச்சு உன்னை அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சாமி. அப்போல் உன்னோட அழகால கவரப்பட்ட முத்தரசன் கண்டிப்பா உன் பின்னாடியே வருவான். அவனை எப்படியாவது எந்த இடத்தில் கொண்டு வந்துரு. கூட்டிட்டு வந்து நீ இவட கூட்டிட்டு வந்தால் முத்தரசனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது எந்த பொறுப்பு? வெண்ணிலா இருக்கும்போது மாமா என் கழுத்துல தாலி கட்டுவாரா? முத்தரச மாத்திரம் இவட வரட்டும். அவன்ட மனச மாத்துறது ஒரு விஷயமே இல்ல. எனக்கு எப்படியாவது என் முத்தரச மாமா கூட சேர்ந்து வாழணும், வெண்ணிலாவை விரட்டணும். இதெல்லாம் நடக்குமா? அதுக்குத்தானே நின்ன கிளியா மாத்திருக்கேன். நான் கிளியா மாறினது இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கவும் மாமாவை அடையவும் தான். இப்படி கிளி உருவத்துல இருந்து மாமாவை அடைய முடியுமா? நிச்சயமா முடியும். என்ன நம்பு. சரி சாமி. நம்பிக்கையோட போ. ஞான் சொல்ற விஷயத்த மாத்திரம் செய். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை ஞான் பாத்துக்கிறேன். சரிங்க சாமி. நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதே நம்ம வெண்ணிலாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான். நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணாதான் அவ உங்களை மறந்து மனசு திருந்தி குடும்ப வாழ்க்கைக்கு வருவான்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு அதுல சுத்தமா ஈடுபாடு இல்லாம வீட்டை விட்டு சொல்லாம கொல்லாம காணாம போறானா அதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? எப்படியோ வெண்ணிலாவோட வாழ்க்கையில இனிமே பிரச்சனையே இருக்காது. அதனால இது அப்படியே விட்டுறதுதான் நல்லதுன்னு. இனிமே தேடாதீங்க, அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைங்கிறதுக்காக என்ன வேணா பேசுவியா? நீ யார் அவளை தேட வேணான்னு சொல்றதுக்கு? முதல்ல உனக்கு அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஸ்வேதா என் தம்பி பொண்ணு தெரியும்ல. அவ காணாம போயிட்டான். உயிரோட இருக்காளா இல்ல உயிரையே விட்டுட்டாளான்னு கூட தெரியல. நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம். நீ அவளை தேட வேணாங்கிற? கண்டதையும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. வேணா சிஸ்டர், அப்படிலாம் பேசாது. என்ன உரிமை இல்ல அவருக்கு? அவர் நம்மளோட சொந்தம், வெண்ணிலாவோட மாமா. வேற என்ன உரிமை வேணும் அவருக்கு? ஆமாப்பா, இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தான் எந்த உரிமையும் இல்லையே. அப்படியே ஸ்வேதாவை நினைச்சு நினைச்சு கரைஞ்சு போறேன். நீங்க அவளை தேட வேணாம், விட்டுருங்க. முத்துமாமா, அத்தை சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ஸ்வேதாக்கா போனா போகட்டும்னு சொல்லி விட்டுற கூடாது மாமா. எப்படியாவது அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கிருஷ்ண மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கல்யாணத்துல போய் முடிஞ்சாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கும் அது நல்லது முத்துமாமா. ஸ்வேதாக்கா கல்யாணம் ஆகி நிம்மதியா வாழ்ந்தாதான் நாமளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? என்ன பண்ண முடியும்? இவன் என்ன பொசுக்குன்னு காணாம போயிடுறா? எங்க போறா, என்ன பண்றா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் மாய மந்திரம் மாதிரி இருக்கு. என்ன பண்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது. அண்ணே, பேசாம நம்ம ஜோசியரை பார்த்தா என்ன? ஏன்னா ஜோசியர்னா பிரசன்னம் பார்த்து ஸ்வேதா எங்க இருப்பா, எந்த திசையில இருப்பான்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. எதுவுமே தெரியாம தேடுறதுக்கு அப்படியாவது முயற்சி பண்ணி பாக்கலாம்ல. ஏமா எல்லாத்துக்குமாவா ஜோசியரு? தடுக்கி விழுந்தா மந்திரவாதி ஜோசியர்னா எப்படி? சரி, வேற வழியும் இல்ல, நமக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம். நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற. ஆனா முதல்ல நீ இந்த பழத்தை சாப்பிடு. சாப்பிடு முத்து மாமா. நீ சாப்பிட்டியா? அச்சச்சோ, என்ன குச்சச்சோ? அங்க பாரு முத்து மாமா, ஒரு கிளி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா, கிளி. சரி, நீ சாப்பிடு. முத்து மாமா, எனக்கு கிளி முன்னாடி சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது நம்மளே ஒரு மாதிரி உத்து பாக்குற மாதிரி இருக்கு. கிளி பாக்குது, எலி பாக்குது. பாயத்துற பாயத்துறனா? ரொமான்ஸா பண்றீங்க? ரொமான்ஸ்
முத்துமாமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. பச்சை கிளி வீட்டுக்கு வந்தா நல்ல சகுனம்னு சொல்வாங்க. இது அழகான கிளியா தெரியுது. அதை எனக்காக புடிச்சு தரியா? எனக்காக ஒரு புளிய புடிச்சுட்டான்னு கேட்காம கிளிய புடிச்சுட்டான்னு கேக்குறியே. சரி, உனக்காக இப்ப கிளி, அப்புறமா புலி. ஓகேவா? வாய தோற எப்படி பிடிக்கிற நோட்டு நீ பாரு. பச்சை கிளி, முத்துச்சரம், முல்லை கொடி நீயோ. வாங்க மாமா வாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல உங்ககிட்ட சிக்கிடுவேனா? கிளிக்கு ரக்கம் எடுத்து பறந்து படுத்து. நீ அதுக்கு சொல்ல மாட்ட, கிளிதானே. அடுத்த வாட்டி வரட்டும், லபக்குன்னு பிடிச்சி கபக்குன்னு ஒண்ணு கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு சாப்பிடு. வயத்தோற யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி இந்த கல்யாணம் நின்னு இந்த சுப நிகழ்ச்சி தடைப்பட்டதுனால வீட்டுக்கு மிகப்பெரிய தோஷம் ஏற்பட்டிருக்கு. அந்த தோஷம் போகணும்னா இந்த வீட்டுக்குள்ள உடனடியா இன்னொரு சுப நிகழ்ச்சி நடத்தணும். அது கல்யாணமா கூட இருக்கலாம். இன்னொரு கல்யாணங்களா? ஏன்னா என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்வேதா எங்க இருக்கான்னு பிரசன்னத்தின் மூலமா சொல்ல முடியல. ஆனா ஜாதக பிரகாரம் ஸ்வேதா கண்டிப்பா திரும்ப வருவாங்கிறது விதி. அதனால ஸ்வேதாவை தேடுறதை விட இப்போதைக்கு உங்க குடும்பத்துல இன்னொரு சுப நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றதா நல்லது. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வரமா? வாங்க சொல்லுங்க. அந்த சிம்ரன் கார்த்திக்கு மனைவியா வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இங்க பாரு கார்த்திக், சிம்ரனை தவிர வேற எந்த பொண்ணை காமிச்சாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லனா எனக்கும் அந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒதுங்கி நின்னு வேடிக்கை தான் பாப்பேன். கார்த்தி, சித்தி பேசினதெல்லாம் எது மனசுல வச்சுக்கிறத விட டென்ஷன் ஆனா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அதுக்கே தெரியாது. நான் பாத்துக்கிறேன். நான் அசோக் கிட்ட பேசுறேன். சரியா? சிம்ரனோட அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம சித்திக்கிட்ட அவங்கள பேச வச்சு சித்தியோட மனசை மாத்திடலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா? நீ சிம்ரன் கிட்ட சொல்லு, எல்லாம் சரியாயிடும். நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம். உனக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நடக்கிறனால ஸ்வேதா வந்துருவானா நல்லது தானே. நான் பாத்துக்கிறேன்டா, நான் இருக்கேன்ல. சரிண்ணா, தைரியமா இரு. ஆமா முத்துமாமா, எனக்கும் அதுதான் நல்லதா படுது. உனக்கு எப்படியாவது ஸ்வேதாக்கு கல்யாணம் நடந்தாகணும். போ முத்துமாமா. ஸ்வேதா, வந்துட்டியா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்த. நல்ல வேளையா வந்துட்ட. முத்தரசனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ வேண்டியவ இப்படி கிளியா மாறி வந்து நின்னுகிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெண்ணிலாதான். அவ நல்லாவே இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவங்க அத பத்தி எந்த கவலையும் இல்லாம ஏதேதோ பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை விடக்கூடாது, விடவே கூடாது. உன்னை இந்த நிலைமையில பாத்துட்டு எப்படி அழாம இருக்கிறது ஸ்வேதா? இனிமே அழ வேண்டியது நாம இல்ல, அந்த வெண்ணிலாதான்.
கூடிய சீக்கிரமே மாமாவை மயக்கிடுவேன். மாமாவை நாகநம்பூதிரி கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் நடந்துரும். எனக்கு அது போதும் ஸ்வேதா, அது போதும். அந்த வெண்ணிலா என் பையன் முத்தரசனை நினைச்சு காலம் பூரா அழணும். நீ அவளை ஜெயிக்கணும். கண்டிப்பா அத்தை. நீ இத்தனை கஷ்டப்படுறதுக்கு ஏதாச்சும் பலன் வேணும். வீண் போயிடக்கூடாது ஸ்வேதா, வீண் போயிடக்கூடாது. சரிங்க அத்தை. சரி இரு, நான் போய் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது பழம் பால் ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாம். நான் மாமாவை கூட்டிட்டு போற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வரேன் அத்தை. நான் வீட்டுக்கு வெளியில தான் இருப்பேன். கலை, சிம்ரனும் இந்த வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ள 3 மருமக. அதுக்கப்புறம் கவலையே இல்ல. நம்ம 3 பேரும் சந்தோஷமா ஒன்னா கோவிலுக்கு போலாம். எங்க வெளியில போகணும்னாலும் ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் கலை. யோசிச்சு பாரு, அப்படி மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்னு. அண்ணி இங்க பாருங்க, இப்போ கலையண்ணி சிரிக்கிறாங்க. ஆமா கார்த்தி, கலை இப்ப சிரிக்கிறாள். ஆமா அண்ணி. முத்து மாமா, முத்து மாமா இங்க வந்து பாரு. முத்து மாமா, கலை இப்ப சிரிச்சா மாமா. கலை சிரிச்சியா? என்ன பார்த்து ஒரு வாட்டி சிரி. என்னையும் பார்த்து சிரி. டேய் மருது, வா டேய் இங்க வாடா. கலை சிரிச்சிருக்காடா. இந்த வெண்ணில ஏதோ பேசிட்டு அவளுக்கு பால் ஊட்டிட்டு இருந்திருக்கா. திடீர்னு கலைக்கு ஏதோ உணர்வு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காடா. சந்தோஷமா இருக்கலடா. நீ வா 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 வா. உன்னை பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம் வரும். நீ ஏதாவது பேச்சு கொடு, வா வாடா. அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ கார்த்திக் கல்யாணமாம. பொண்ணு யாரு? சிம்ரனா? ஆமா, நம்ம சிம்ரன் தான். அது ஏற்கனவே நம்ம முடிவு பண்ண விஷயம் தான்டா. இப்ப அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வேற வழி இல்லையே. ஆமா, கார்த்தி பத்தி கவலைப்படுவேன். மத்த எல்லாரையும் இந்த வீட்டுல இருக்கவங்களை பத்தி கவலைப்படுவேன். ஆனா மருதுன்னு ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கதே மறந்துட்டுல. என்னடா கிறுக்க மாதிரி பேசிட்டு உன்ன மறப்பனடா. அவன் ஒரு தம்பி, நீ எனக்கு ஒரு தம்பிடா. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கும் அதே முகூர்த்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். ஏய், என்ன என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியாடா? என்னடா மருது, நிதானமா இருக்கியா? ஏடா கலை சிரிச்சான்னு சொன்னா, அதுக்கு அவ குணமாயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை பத்தி பேச விட்டுட்டு இன்னொரு கல்யாணம். அவ சிரிச்சா உடனே குடும்பம் நடத்த முடியுமா? அதுக்கெல்லாம் அவ லாய்க்கே கிடையாது. அவ வெறும் ஜடம். எனக்கு சந்தோஷமா வாழணும், புல்லுவட்டி பத்திக்கணும், ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இவ கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. கார்த்திக் கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல எனக்கும் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இல்ல கார்த்திக் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாருங்க, உன் சம்மதம்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முத்தரசன் சம்மதிச்சிட்டாரு, நான் பாத்துக்கிறேன். நிறுத்துறா. சும்மா முத்தரசன் முத்தரசன் சொல்லிட்டு இருக்க. டேய், முத்தரசன் உனக்கு பேருக்கு வேணா அண்ணனா இருக்கலாம். ஆனா ரத்த சொந்தத்துல நான் தாங்க உனக்கு அண்ணன். கல்யாணம் மட்டும் எனக்கும் சேர்த்து நடத்தல, கோல விழும் சொல்லிட்டேன். டேய் டேய் டேய், நீ இப்ப பேசுறதுல அவன் காதுல விழுண்டா. அவளுக்கு எல்லாமே புரியும்டா. அவ மனசு கஷ்டப்படாதா? மறுபடியும் பழைய நிலைமைக்கு போனா என்னடா பண்ணுவ? ஆமா, இப்ப மட்டும் அப்படியே ஓடி ஆடி எனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கா. ஓடி ஆடி உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் பொண்டாட்டியாடா? பொண்டாட்டினா என்னடா? நமக்கு சமைச்சு போடணும், நம்ம துணி துவைச்சு போடணும், நம்மளோட வயிற்று பசி, நம்ம எல்லாம் பசிக்கும். அவங்க வந்து என்ன பொண்டாட்டிய மதிக்க கத்துக்கோங்கடா. அவங்களுக்கு ஏதாவதுனா நாம தான் நிக்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம தான் அவங்களை பாத்துக்கணும். அவங்களோட வேலையை சேர்த்து நாம செய்யணும்டா. அதான் ஆம்பளை கழகு.
இல்ல நான் கேக்குறேன், உனக்கு இந்த நிலைமை வந்து உன் கை கால் இழுத்து இருந்ததுன்னா அவன் இப்படி விட்டுருப்பாடா? ஓ உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குல்லண்ணா? அட என்ன அப்ப நான் கை கால் முடியாம இப்படி சேட மாதிரி இருக்கணும் இல்ல? அதுதான் உனக்கு வேணும்ல? எதை சொன்னாலும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல, நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நல்லது என்னடா, அவ கூட சேர்ந்து வாழணும்னு என்னடா, அவ குணமானு ஆசைப்படுறா. இல்லண்ணா, நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன்.